7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். மத்திய அமைச்சர் நிரஞ்சன் ஜோதி அவர்களுடைய கருத்து சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அது தொடர்பாக ஒரு விவாதத்தை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். திரு கல்யாணராமன் அவர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். சொல்லிடுங்க. ஒண்ணுமில்ல, இவர் இந்து மதம் எல்லாரும் ஒரே கட்டுல இணைக்க பாக்குறாரு. அம்பேத்கர் அது ஏற்கல. ஏன்டானாக்கா சங்கராச்சாரியர் இது ஏற்கல. பிராமண மதம் வேறு, எங்களை கொண்டு வந்து இந்து மதத்தோடு இணைக்க வேண்டாம். சூத்திரர்கள், அதற்கு கீழே இருக்கிற சண்டாளர்கள் எல்லோரும் இணைத்து ஒற்றை மதத்தில் சேர்க்க முடியாது, நான் அதை விரும்ப மாட்டேன்னு இன்னைக்கும் பதிவு இருக்கு, இன்னைக்கும் புத்தகங்கள் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டால் கடவுளுக்கு அருகில் எல்லோரும் வர வேண்டியது இருக்கும். ஒருத்தர் மட்டுமே பூசாரியா இருக்க முடியாது. ராமேஸ்வரத்திலிருந்து இருக்கிற இந்தியாவுடைய கோயில்களுக்கு ரொம்பவும் படிநிலையில் இருக்கிறவனா கடவுளுக்கு அருகில் வரணும், அவனும் பூஜை செய்யணும். அது என்னால் ஏற்க முடியாது என்று சொல்லப்பட்ட புத்தகங்கள் இருக்கிறது. பக்கத்தோட நான் சொல்றேன் ஒரு மறுத்தா. நிச்சயமா. எனவே எல்லாரும் ஒரே தட்டில் கொண்டு சேர்த்துறாரு பாருங்க. பேசலாம் சொல்லுங்க. அவர் ஒரு விஷயத்தை வைக்கிறாரா, நீங்கள் அதோடு சேர்த்து இந்த கேள்வியும் கூட இணைத்துக் கொள்ளுங்கள். இப்போ கோவாவினுடைய துணை முதல்வர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணை முதல்வர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். அவர் கிறிஸ்தவர் இருந்தாலும் சொல்கிறார், டிசோசா சொல்கிறார் நான் கிறிஸ்தவன் ஆனாலும் நான் ஒரு ஹிந்து அப்படின்னு அவரையும் சொல்றார். ரைட், அது அப்போவே அது சர்ச்சையாச்சு. ஆனால் நான் யார் என்பதை நான் தானே முடிவு பண்ணணும். என் கழுத்தில் கத்தியை வைத்து நீ இப்படித்தான் அப்படின்னு சொல்றதுங்க இருக்கு இல்லையா. இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தங்களை ஹிந்து என்று சொல்ல தயாராக இருந்தால் மாற்று ஒன்றுமே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்ல தயாராக இருந்தால் ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்கள் ஹிந்துக்கள் தான் என்று நீங்கள் அவர்களை வற்புறுத்துவது அப்படிங்கிறது எந்த விதத்தில் ஏற்படுது? அவர் ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறார், அதை சேர்த்தே சொல்லுங்க. ரொம்ப ஒரு விதமாக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இன்னொரு நகைப்பிற்குரிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம நாட்டில் மதங்களாக மதம்னா என்னன்னு முதல்ல நமக்கு புரியணும். ஒரு கடவுள், ஒரு புத்தகம், ஒரு தூதர் இல்லாமல் இருக்கலாம். ஒரு கடவுள், ஒரு புத்தகம், இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கிறது மட்டும்தான் மதம். அப்படி அது நம்ம நாட்டில் என்ன டிஃபைன் பண்ணாங்கன்னா, ஒரு காலம் யார் டிஃபைன் பண்ணது? ஆதிசங்கரர் டிஃபைன் பண்ணுறாரு. என்னென்னு டிஃபைன் பண்ணுறாரு? சைவம், வைணவம், கௌமாரம், சாக்தம், கானபத்தியம், இப்படி 6 மதங்களாக டிஃபைன் பண்ணிட்டு, மதங்கள் 6 சமயங்கள், மற்ற எல்லாம் வந்து மற்ற இந்த இடத்துல இருக்கிற சமுதாயத்துடைய பேர் இந்து சமுதாயம் அப்படின்றது தான் இதனுடைய டெஃபினிஷன். கலாச்சாரத்தாலே இந்துக்கள் தான். இந்த நிலப்பகுதிக்குள்ள இருக்கவங்க எல்லாரும் இந்துக்கள். எப்படி இலங்கை வாசின்னு சொல்றோமோ, எப்படி பங்களாதேஷின்னு சொல்றோமோ, அந்த மாதிரி. சிந்து அப்படின்றது வந்து பாரசீகர்களுக்கு உச்சரிக்க தெரியாதால ஹிந்து, அவ்வளவுதான், சிம்பிள். இந்த நாட்டுடைய பேரு ஹிந்துஸ்தான் தான் பிரிக்கப்பட்டுச்சு. அதனால தான் இந்துஸ்தான் ஆயில், இந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ், இந்துஸ்தான் இது, இந்துஸ்தான் அதுன்னு 100 விஷயம் வந்திருக்கு. இவங்க வந்து இந்தியான்றது இவங்களுக்கு சூட் ஆகுதுன்றதுக்காக இந்துஸ்தானம், இந்துக்களின் நாடுன்ற வார்த்தை உபயோகப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிற ஒரு பொய் பிரச்சாரம். ஏன்னா இது ஒரு முழுமையான நாடு என்பதை கம்யூனிஸ்டுகள் இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு வந்து இருங்க சொல்லி முடிச்சு புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள். இவர்கள் முழுமையாக ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டதில்லை. இன்னைக்கு வர்றாங்க, ஆனா ஜனநாயகத்தை இவங்க உண்மையாவே ஏத்துக்கல. இவங்களுடைய சித்தாந்தத்தை ஜனநாயகம் என்பது இல்லை. இல்ல, எனக்கு மறந்துடும், அதுக்காக தான் நான் சொல்றேன். ஏன்னா இப்ப நீங்க ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கீங்க. இங்க இருக்கக்கூடிய 6 விதமான சமயங்கள், நான் அதை மதமாக குறிப்பிட விரும்பலை, சமயம் வச்சுக்கலாம். சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம் உள்ளிட்ட 6 விதமான சமயங்கள். ஆனால் எல்லோரும் ஹிந்துக்கள் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு சொன்னா இப்ப ஹிந்து என்பது மதம் அல்ல அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கிறீங்க. ஹிந்து என்பது நிலப்பரப்பில் இருக்கும் மக்கள் மதம் அல்ல. ரைட், ஓகே. ஹிந்து என்பது புதுசா வர முடியும். ரைட், இப்போ நான் ஒரு விஷயம், ஹிந்து என்பது ஒரு மதம் அல்ல அப்படிங்கிற பட்சத்தில் அது அப்படியே விட்டுலாமே. அவர் இஸ்லாம் மதம்னு ஒத்துக்கிறார். அப்போ நான் இஸ்லாமியன், சரியா? அப்போ நான் வந்து பிறப்பின் அடிப்படையில் என்னுடைய நம்பிக்கை அடிப்படையில் நான் இஸ்லாமியன் அப்படின்னு சொன்னா, தேசியத்தின் அடிப்படையில் நான் இந்தியன்னு சொல்லிட்டு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஹிந்து என்ற ஒரு மதமே இல்லாத போது ஹிந்து என்பது ஏன் இவ்வளவு கெட்டியா பிடிச்சிக்கணும்? அருமையான கேள்வி, பதில் சொல்றேன் நான். இப்போ நீங்க முஸ்லீம்னு வச்சுப்போம் ஒரு வாதத்துக்காக. என்னுடைய பார்வையில் நீங்கள் ஹிந்து, ஏன்னா இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் நீங்க, என்ன என்னுடைய சகோதரர், ஏதோ காரணத்துக்காக அங்க மதம்னு ஒண்ணு மாறி போயிருக்கீங்க. நீங்க ஒரு அல்லாலையோ இல்ல வந்து ஜீசஸ்லயோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க, அங்க போயிருக்கீங்க. அதனால நீங்க என் சகோதரன், நீ இந்து தான் அப்படின்னு நான் நினைக்கிறது இல்ல. நான் ஒப்பீனியன் வச்சிருக்கிறதுல என்ன தவறு இருக்கு? தப்பே இல்ல. ஆனா என்னை அப்படி நினைக்க சொல்றது தப்பு அப்படின்னு நான் சொல்லல. இல்ல, அதுதான் பிரச்சனை. பார்வையில் அங்கேதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. என்னுடைய பார்வையில் நீங்கள் ஹிந்து, ஏன்னா ஹிந்துன்றது இந்த நாட்டுடைய தப்பே இல்ல, நாட்டுடைய அடையாளம், தப்பே இல்லை. ஆனால் என்னையும் அப்படி நினை என்று சொல்வதுதானே தவறு அப்படிங்கறத யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. ரைட், அதான் சொல்றாரு அவர். நாங்க யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒண்ணு இருக்கு, யாரும் புரியாமலே பிரதமர்ல இருந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க கம்யூனிஸ்டுகள் இந்தியாவை ஏத்துக்கலன்னு சொன்னாரு நம்முடைய சகோதரர். அது அடிப்படையில் தவறு. ஏன்னா அவங்க வச்சு பேரே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பிரிந்தவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் தான் வச்சிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது,
இவர்கள் இப்படி பேசுவதன் மூலம் இதனுடைய எதிர்விளைவு என்ன வரும்னு பார்க்கணும். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் மட்டுமல்ல, அரபு நாடுகள் முழுக்க, ஜப்பான்ல ஜெர்மன்ல முதல் கொண்டு உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் இந்தியர்கள் இல்லாத நாடே கிடையாது. இங்கே இவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக இந்துன்னு சொல்லி ஓட்டு வங்கிக்காக இதை செய்வதனுடைய விளைவு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல கோடி இந்தியர்கள் அங்க இருக்கிற மக்கள்கிட்ட அடி வாங்குறான், உத வாங்குறான், அல்லது அடி வாங்க போறான், உத வாங்க போறான். இது தேவைதானாங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு அணுகுமுறை இருக்கணுங்கிறதுக்கு மகாத்மா காந்தி ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஒரு 200 ஆண்டு காலங்கள் போராடி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் அவருடைய தலைமையில் தான் உருவாகுது. சுதந்திரம் வந்த உடனே அவர்கிட்ட கேட்கிறான் பத்திரிக்காரன், இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பின்னால சுதந்திரம் வாங்கியிருக்கீங்களே, இந்த நாட்டுடைய ஆட்சி எப்படி இருக்கணும்னு கேட்கிறான். அவர் உடனே என்ன சொல்றாரு? உமர் கலீஃபா அவருடைய ஆட்சியை போல இருக்கணும். அதை கேட்டோன்னே நமக்கு ஒன்றும் நட்டம் இல்லை. ஆனால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நம்முடைய சகோதரன் தான் அவர்களுக்கு வந்தது. அதே போல இவர்களும் போராட்டுகின்ற, நானும் பாராட்டுகின்ற விவேகானந்தர் அவர் சொன்னதை நாம புரிஞ்சுக்கணும். அவர் முதன்முறையா அமெரிக்காவுக்கு போறாரு, கப்பல்ல போயிட்டு இருக்கிறாரு. ஒரு கிறிஸ்தவ பெண்மணி அமெரிக்காவை சேர்ந்த பார்த்துட்டு, நீங்க இந்து சாமியாரா? ஆமா. அமெரிக்காவுக்கு போறீங்களா? ஆமா. அங்க உங்களுக்கு வேண்டியவங்க யாரா இருக்காங்களா? ஒரே ஒருத்தர் இருக்காங்க. யார் அதுன்னு கேட்டா, நீங்க தான் என் சகோதரி அப்படின்றாரு. அந்த பெண் அப்படியே மெல்ட் ஆகி போறா. அந்த பெண் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி. அவர் அமெரிக்காவுக்கு போன உடனே இவர் திரும்பி வருகிற வரை அவரை அன்போடு கவனித்துக் கொள்கிறாங்க. அந்த அணுகுமுறை இவர்களுக்கு ஏன் இல்லைங்கிறதா அந்த கேள்வி. ஒரு ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலே, அமைச்சராக வந்ததற்கு பின்னாலே, பிரதமராக வந்ததற்கு பின்னாலே ஏன் உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய அணுகுமுறையை சின்ன வட்டத்திற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும்? நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். இது முழுக்க மக்களுக்கான மேடை அப்படிங்கிற வகையிலே மக்களுடைய கருத்துக்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள், நீங்கள் தொலைபேசியின் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பதிவு செய்யலாம். 66334343. மீண்டும் சொல்கின்றேன், 66334343 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வெளியூர் நேயர்களாக இருந்தால் 04466334343 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இது ஒரு கணினியின் மூலமாக பதிவு செய்யப்படும் ஒரு குரல். இங்கே எதிர்த்தரப்பிலிருந்து யாரும் பேச மாட்டார்கள். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மட்டும் சுருக்கமாக உங்களுடைய பெயர்களோடு பதிவு செய்தால், உங்களுக்கான கேள்விகளை, இந்த சிறப்பு விருந்தினரிடம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை பதிவு செய்தால் அதற்கான விடையை நாம் இங்கே பெறலாம். மேலும் சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஊடகங்களாக இருந்து கொண்டிருக்கின்றார். சமூக வலைத்தளங்களில் பொதுமக்கள் இது தொடர்பாக என்ன மாதிரியான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம். தேவேந்திரன் நம்மத்தில் இணைந்திருக்கின்றார் சமூக வலைத்தள கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு. தேவா, சொல்லுங்க, சமூக வலைத்தளங்களில் இது தொடர்பான கருத்துக்கள் என்ன? சமூக வலைதளங்களில் அதாவது மத்திய அமைச்சர் சாத்வி நிரஞ்சன் ஜோதியின் சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு நிறைய பேர் கருத்துக்களை பதிவு செய்துட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்முடைய வலைதள பக்கத்தில் சமூக வலைதள பக்கத்தில் நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ER சதீஷ் கேட்டிருக்காரு, காங்கிரஸ் செய்ததை மறந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அகமத் பாஸ்னியா பிரிவினையை தூண்டும் இப்படிப்பட்ட கயவர்களால் தான் நாட்டில் மதக்கலவரங்கள் நடைபெறுகின்றன. ஒற்றுமையை விரும்பும் இந்துக்களும் முஸ்லீம்களும் இப்படிப்பட்டவர்களை இனம் கண்டு புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து பாரதி கேட்டிருக்காரு, ஜோதி அப்படிங்கிறது கார்த்திகை தீப ஜோதி அப்படின்னா அண்ணாமலை சிவன், மகர ஜோதி அப்படின்னா ஐயப்பன், சாத்வி நிரஞ்சன் ஜோதி அப்படின்னா ராமர் அப்படின்னு அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல் ஸ்டீஃபன் சொல்லியிருக்காரு, ஏன்பா எதிர்கட்சி சாத்வி நிரஞ்சன் பிரச்சனை தவிர வேற பிரச்சனையே இல்லையா, இதுதான் ஒரு பிரச்சனையா அவங்களுக்கு அப்படின்னு அவர் தன்னுடைய கேள்வி கேட்டிருக்காரு. தொடர்ச்சியாக பாஜகவோட டிசைனே அதுதான், அவங்களுடைய கொள்கைகளே அதுதான் அப்படின்னு நிரஞ்சன் ஜோதியை முன் வச்சு அவர் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. தொடர்ச்சியாக சத்ரியன் கேட்டிருக்காரு, மதவெறி என்று பாஜகவை ஏளனம் செய்தார்கள். மதவெறி ஒருபோதும் ஆட்சி அமைக்காது என்றார்கள். ஆனால் அனைத்தையும் தகர்த்தது இளைஞர்களின் வேகம்தான். இளைஞர்களின் வேகம்தான் இத்தனையும் தகர்க்கக்கூடியது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு தன்னுடைய கருத்துக்களை. இது போன்ற ஏராளமான கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் காண முடியுது. செந்தில், நன்றி தேவா. சமூக வலைதள கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு. சொல்லுங்க வீரபாண்டி. இல்லை இவ்வளோ அன்பரை நீங்கள் அடிக்கடி அழைக்கணும், இவங்கெல்லாம் நிறைய அடிக்கடி பேசணும். இவ்வளோ படித்தவங்க உண்மைக்கு புறம்பா, மனசாட்சிக்கு புறம்பா இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்பதை தமிழ் கூறும் நல்லுலகம் அறியணும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஒன்று. ஆனால் நான் இடைமறிக்கல, அவர் பேசிட்டு நிறைய பேசிட்டோம். எனக்கு இந்த வாதம் வருகிற போதெல்லாம் பாரதி நினைப்பு வருகிறது. ஜாதி மத சாத்திரங்கள் 100 சொல்வாய், சிச்சி போப்போ அப்படின்னு நான் பாருங்க, அது எவ்வளோ எவ்வளோ ஆழ்ந்த பொருள் சொல், அதுதான் பதிலாக அமையன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று இவர் சொன்னார் பாருங்க, இந்து மதம்னு. தமிழ் தொன்மை கூறுகளில் இந்து மதம் இல்லை. இந்து மதம் எப்போ இருந்திருக்குது? ஒரு நிமிடம். இந்து மதம் என்பது இல்லை, அவரும் இல்லை என்று தான் சொல்கிறார். அது அப்பனா என்ன? அது என்ன மார்க்கம்னா கலாச்சாரம்னா? இந்திய கலாச்சாரம் என்றால் வேற்றுமையில் ஒற்றுமை தான், சகித்துக் கொள்வது. இஸ்லாம் காந்தி அதை முன்மொழிந்தார். நவகாலி கலவரத்தின் போது காந்தி என்ன சொன்னார்? அவர் சர்ச்சை நோக்கி நடந்தார், இஸ்லாம் மசூதியில் நோக்கி நடந்தார், திசையை நோக்கி முழங்காலிட்டார். அவருக்கு இப்போ பெரிய வேற்றுமையில் தெரியல. அதை ஒற்றி வந்திருக்கணும்ல. பெரும் கலவரங்கள் நடந்தபோது பிஜேபி தலைவர்கள் யாராவது ஒருவர் கூட்டு பிரார்த்தனைக்கு தயாராக இருந்தாங்களா?
நம்ம இப்படி சொல்வதன் மூலம் மதத்தை பின்பற்றுகிற மக்கள் வேற, இதை மத அடிப்படை இதை இன்னொரு கோணத்தில் எடுத்துக்கலாம். இப்போ அவர்கள் மத வெறியை பரப்புகிறார்கள் அல்லது மத துவேஷத்தை முன்வைத்து அரசியல் செய்ய நினைக்கிறார்கள் என்று சொல்வதன் மூலமாக சிறுபான்மை மக்கள் பால் என்று அல்லது சிறுபான்மை மக்களுக்காக நாங்கள் தான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு அரசியலை இடதுசாரிகளும் காங்கிரஸும் எடுக்க முற்படுகிறீர்களா? முன்முடிகிறேன் பாருங்க. நேரு இடதுசாரி சிந்தனை உடையவர். அவர் சொன்னதுதான் எங்களுக்கும். நாடுதான் கோயில், மக்கள் தான் இங்கே தெய்வங்கள், சிலைகளில் கடவுளை படைக்கிறவனே மனிதன். பாரதி சொன்னான் பாரு. அதனால் பிரம்மதேவன் கலை இங்கே நீர் என்ன, கடவுளை படைப்பது யாரு, இந்த கோயிலை கட்டுவது யாரு, இருக்கிற கடவுளுக்கு கண்கால் மூக்கு கையில் வைக்கிறது யாரு, உழைக்கிறவன் தான். எனவே தான் நாடு கோயில், அங்கே உழைக்கிற மக்கள் கடவுள். பாரதியும் சொன்னார், விவேகானந்தர் சொன்னார், நேருவும் சொன்னார், எங்களுக்கு இந்த இந்தியா தான் கோயில், உழைக்கிற மக்கள் தான் தெய்வம். புரியுதுங்களா? எங்களுக்கு எந்த மதமும் அல்ல, கம்யூனிஸ்டில் பொறுத்தும் தெரியும். ஆனால் நாங்களே மத நல்லிணக்கத்தை கோருகிறோம். நாளைக்கு நரேந்திர மோடி மத ஒற்றுமைக்காக ஒரு கூட்டு பிரார்த்தனைக்கு தயார்னாக்கா ஆலயங்களின் கால்களை மிதிக்காத நாங்கள் கூட வருவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் அத்தகைய ஒரு கருத்தோட்டம், உயர்ந்த பார்வை, இந்திய கலாச்சாரம், இந்திய பண்பாடுன்றீங்களே நீங்க, இது ஒன்றிணைவு தான், வேற்றுமையில் ஒற்றுமை தான். இது ஏன் அத்தகைய சிந்தனை உங்களுக்கு இதுவரை எழல? உங்க தலைவர் ஒருவரிடம் அது எழுந்ததாக சரித்திரம் இல்லையே. திரு கல்யாணாமனிடம் இப்போ நீங்க ஏன் நான் இதை கேட்கிறேன்னா, தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை வைத்து அரசியல் செய்ய பாஜக தயாரில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து உங்களை நோக்கி முன்வைக்கப்படுகிறது. நாங்கள் இதை செய்ய போகிறோம், இதை செய்து கொண்டிருக்கின்றோம், இதை வந்தால் செய்வோம் அப்படிங்கிறதை தாண்டி மதம் அப்படிங்கிறத மையப்படுத்தி பேசக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது எல்லா மாநிலங்களிலும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. தமிழகத்திலும் கூட பெரியாரின் மீதான விமர்சனங்கள் எல்லாம் வருகின்ற பொழுது அதற்கு எதிராக மிக கடுமையான கருத்துக்களும் பரஸ்பர கருத்து மோதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் ஒரு தொடக்கத்தில் ஒரு கருத்தை சொன்னீங்க, எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தால் ரத்தமா அப்படிங்கிற ஒரு நகைச்சுவையான ஒரு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ நான் கேட்குறேன், இங்கே ஹிந்து என்றால் திருடன் என்று பொருள்படுகிறது அப்படின்னு திமுக தலைவர் கருணாநிதி ஒன்றை சொல்லப்படுது. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ இவங்க சொன்னது அறியாமல் சொல்லிவிட்டார்கள், அது வேறு பொருளில் புரிந்து கொள்ள வேண்டியது, அதை நம்ம இப்படியெல்லாம் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் அது மட்டும் டக்குனு இவ்வளோ கோபத்தில் முட்டாள்தனம்னு வருது இல்லை? முறைகேடாக பிறந்தவர்கள் என்ற வார்த்தைக்கு உணர்ச்சி வசப்படுகிறார் அப்படிங்கிறீங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு முட்டாள்தனம்ங்கிற ஒரு வார்த்தை வருது இல்லை? இது எப்படி உணர்ச்சி என்பது உங்களுக்கு? கருணாநிதி இதுக்காக மன்னிப்பு கேட்டாரா? முதல் விஷயம், சட்டசபையிலையோ இல்லை பொதுத்தளத்திலேயோ மன்னிப்பு கேட்டாரா? இதற்காக இதே கம்யூனிஸ்டுகள் போராடினார்களா? இல்லை காங்கிரஸ்காரர்கள் போராடினார்களா? அப்போ இந்துன்னா என்ன, உங்களுக்கு என்ன இலக்காரமாக இருக்கா? என்ன இது இந்து சமுதாயம் அப்படின்ட்டு பொதுப்படியாக எல்லா சமுதாயத்தையும் சொல்கிறோம். ஆனால் இந்துன்ற வார்த்தை அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த தேசத்தையே கருணாநிதி கேவலப்படுத்தியிருக்காருன்ற பொருள்படுது இல்லையா? அப்படின்னா என்ன இது இல்லைன்னா, இந்த பிரச்சனை பிரச்சனை எங்கே வருதுன்றதை சொல்லிடுறேன் நான். இவங்க எல்லாருக்குமே இந்து சமுதாயம்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா? கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள் இவங்கெல்லாம் இல்லாதவங்கலாம் இந்து சமுதாயம் அப்படின்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டு இவங்க நெல்லிக்காய் மூட்டை மாதிரி பிரிஞ்சிருக்காங்க. அதனால் இருக்கிற 12-13% இருக்கிற முஸ்லீம்களும் 3-4% இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களையும் நம்ம தாஜா பண்ணி வச்சுக்கணுன்றது பொதுப்படையான ஒரு காங்கிரஸ் அணுகுமுறையும், காங்கிரஸ் பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய பல்வேறு கட்சிகளுடைய அணுகுமுறையும், கம்யூனிஸ்டுங்க கூட வெஸ்ட் பெங்காலில் அதான் பண்ணிட்டு இருந்தாங்கன்றது தான் உண்மை. அவர்களை வெறும் ஓட்டு வங்கிகளாக, இந்த மத குழுக்களை ஓட்டு வங்கிகளாக பயன்படுத்துவது என்பதுதான் இவங்க தொன்று பண்ணிட்டு இருக்கிற. அப்படியே எதிர்மறையாக பொருத்தி பார்த்தால், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களை எல்லாம் தாஜா செய்து அதன் மூலமாக நாம் அரசியல் செய்யலாம் என்று பாஜக நினைக்கிறதா? இது நம்ம ஐ திங்க் நம்ம நேராக 84க்கு போயிடணும். அப்போ ஷாபானு கேஸ் வருது. இவங்க கிட்ட ப்ரூட்டல் மெஜாரிட்டி இருக்குது. 410 பேர் வச்சுருந்தாங்க. அந்த அம்மா செத்து போய் இவங்களுக்கு ஏதோ பெரிய நம்பரை கொடுத்துடுச்சு, இந்திரா காந்தி அம்மா. அப்போது ஷாபானுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் 70 ரூபாய் என்னமோ அலிமனி, அதாவது ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு கோர்ட் உத்தரவு கொடுக்குது, அலகாபாத் ஹைகோர்ட்டு கொடுக்குது. எவ்வளோ பெரிய, நான் அரசியல் அயோகத்தனம்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினா அவர் கோச்சிக்கிறாரு. ஆனால் வழக்கில் நான் சொல்கிறேன், ஒரு பெண்ணுக்கு ஒரு கோர்ட்டு எல்லாத்தையும், அவங்களுக்கு கோர்ட்டுக்கு ஓட்டு வங்கி எல்லாம் தேவையில்லை, தர்ம நியாயங்கள் மட்டும்தான் தெரியும், இல்லை சட்டத்தில் இருக்கிற விஷயங்கள் தெரியும். அப்படி இல்லாட்டா இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்படி இல்லாட்டா கோர்ட்டுக்கு என்ன தெரியும்? சட்டத்தில் அதற்கு ஷரத்து இல்லை என்றால் புதுவிதமான விளக்கத்தை கொடுத்து ஒரு தீர்ப்பை கொடுக்க முடியும். அதை செஞ்சாங்க. அந்த கோர்ட்டுடைய அந்த தீர்ப்பையே ரிப்பீல் பண்ணாங்க. எங்கே வச்சு? பாராளுமன்றத்தில் வச்சு. 410 பேர். எனக்கு நான் அயோக்கியத்தனன்ற வாதம் இது காட்டுமிராண்டித்தனம்னு சொல்லுவேன். அப்பேற்பட்ட ஒரு செயல்பாடு. அன்னைக்கு தான் இந்த சமுதாயம், ஒட்டுமொத்த சமுதாயமும் எப்படி இந்துக்கள்னு சொல்லப்படுற இந்த 83-84% மக்களை
காங்கிரஸ் ட்ரீட் பண்ணுது, எப்படி டீல் பண்ணுது அப்படின்றது புரிஞ்ச கொண்ட விஷயம். அன்னையிலிருந்து தான் இது வந்து ஒரு பிரச்சனையா உருவாக ஆரம்பிச்சது. அதுல இருந்து தப்பிப்பதற்காக இப்போ ராமர் கோயிலை திறந்து விட்டாங்க. இல்ல அவரு இதையும் சேர்த்து புரிஞ்சுக்கோங்க. அதுல இருந்து தப்பிப்பதற்காக ராமர் கோயிலை திறந்து விட்டாங்க. இல்ல அவர் ஒரு கேள்வி முன்வைக்கிறார். ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் வைப்பது அப்படிங்கறத அது ரொம்ப சுருக்கமா அதை பார்த்தா அதுல தான் வந்து நிற்கிறார். இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இவர்கள் ஆதரவாக பேசக்கூடியவர்கள் இந்துக்களை பற்றி விமர்சனம் போது ஏன் கண்டிப்பதில்லை? பெரிய குழப்பம் எனக்கு மட்டும் இல்ல, நாட்டுல இருக்கிற 120 கோடி பேர்ல மெஜாரிட்டிக்கு இருக்கும். நான் எலிமெண்டரி ஸ்கூல்ல சேர்க்கும் போது எங்க அப்பா அம்மா மதங்கிற இடத்துல இந்துன்னு போட்டாங்க. நான் என் பையனை சேர்க்கிற போது பொண்ணை சேர்க்கிற போது எலிமெண்டரி ஸ்கூல்ல மதம்னு போட்ட இடத்துல இந்துன்னு போட்டேன். இப்ப என் பேத்திய ஸ்கூல்ல சேர்த்தேன், அதுவும் மதம்னு போடும்போது இந்துன்னு தான் போட்டிருந்தேன். இப்ப இந்துங்கிறது மதமே இல்லைன்றாங்க. அப்ப நாளைக்கே பார்லிமெண்ட்ல ஒரு ரெசல்யூஷன் போட்டு மதம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பல பிரச்சனைகள் தீர்ந்துரும். ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க கணக்கு தெரியாத வீட்டுல நித்தமும் சண்டைமா தாஜா பண்ணி லாபம் அடையணும்னு நினைச்சா மெஜாரிட்டியை தாஜா பண்ணுவானா மைனாரிட்டியை தாஜா பண்ணுவானா? எந்த முட்டாளாலும் மைனாரிட்டியை தாஜா பண்ணுவானா? நாங்க என்ன பைத்தியக்காரங்களா? இந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சகோதரத்துவம் இங்கே பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பலவீனப்பட்டாலும் அல்லது பாதிக்கப்பட்டாலும் கூட மதச்சார்பற்ற நிலை வேண்டும் தான் நாங்க போராடுறோம். ஆனா இவங்க அப்படி இல்ல. தாஜா பண்றது 10 பேரை 100ல 10 பேர் இருக்கவங்க தாஜா பண்ணா அது லாபமா? 90 பேர்ல இருக்கவங்க வீரபாண்டியனோடு சேர்த்து மறுப்பு சொல்லுங்க. வீரபாண்டியனுக்கு சேர்த்து மறுப்பு சொல்லலாம், சொல்லுங்க. ஷாபான் வழக்கில் அவர் சொல்றது பொய். ஷாபான் வழக்கில் நாங்க என்ன சொன்னோம்னா, இங்க அறிக்கை இருக்கு, அவரவருக்கு கோட்பாடுகள் இருக்கலாம், மார்க்கங்கள் இருக்கலாம், அதை கடைபிடிக்கலாம். ஆனால் அரசியல் சாசனத்திற்கு எல்லோரும் உட்பட்டவர்கள். சட்டத்தின்படி ஆட்சி, சட்டத்தின்படி நீதி, அதற்கு மதங்களும் உட்பட வேண்டும். எனவே ஷாபானு என்கிற அந்த பெண் பக்கம் நியாயம் இருக்கிறது, மத நீதிகளையும் தாண்டி அந்த பெண் பக்கம் நியாயம் இருக்கிறது என்கிற அறிக்கை இருக்கு. தேவைப்பட்ட அன்பருக்கு அனுப்பி வைக்கிறேன், படிங்க. அவசரப்பட்டு பொய்யான கருத்து சொல்லக்கூடாது. கூட ஷாபான் வழக்குல இல்ல, நீங்க தப்பா பதிவு பண்றீங்க. அப்புறம் இன்னொன்னு, பெரும்பான்மை மக்கள் சொல்றீங்க இல்லையா, காந்தி துவக்கி வச்சாருங்க, அது புரிந்து கொள்ளல. காந்தியின் பேரை இன்னைக்கு உச்சரிக்கிறாங்க. காந்தி என்ன துவக்கி வச்சாரு? நவகால இயக்கம் நடந்த பொழுது காந்தி பெரும்பான்மையின் பக்கம் நிக்கல. காந்தி இந்து, ஆனால் பெரும்பான்மை பக்கம் நின்னாரு, சிறுபான்மை பக்கம் நின்னாரு. இதன் பொருள் என்னன்னாக்கா, பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்களிடம் தான் சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும், சிறுபான்மை மக்களுக்கு அச்சமில்லாத சூழலை அவர்கள் தான் உருவாக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நெறியை மகாத்மா காந்தி துவக்கி வச்சாரு. பெரும்பான்மை பக்கம் போய் சேர்ந்துக்கிறது இல்லை. நிச்சயமா நம்ம பேசலாம். இல்ல நீங்க நிறைய மறுப்பு வச்சிருப்பீங்க. அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி வச்சிருக்கிறார். ஏன் நாளைக்கே ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து ஹிந்து என்பதை மதம் அல்ல என்று நிச்சயமா ஒரு கேள்வி முன்வைத்திருக்கிறார். நீண்ட குறிப்புகளோடு காத்திருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடரலாம். இணைந்தீர்கள், காத்திருங்கள். ஒரு ஆக்கப்பூர்வமான பரபரப்பான ஒரு விவாதம் சென்று கொண்டிருக்கிறது. ஹிந்து என்றால் யார்? சட்ட திருத்தம் கொண்டு வந்து அந்த வார்த்தையை நீக்க தயாரா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார் வெளிச்சாமி. விடை காணலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.